ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். சிம்பலக்கண சிம்மராசி நேர்களே, உங்களுக்கு சுக்கிர திசையில் சந்திர புத்தி என்ற பதிவானது லக்னத்தில் எண்ணி வர பாண்டாம் பாவம் பாண்டாம் ராசியில் கடகராசியின் பதிவாக. ஓகேங்களா? அந்த கடகராசி நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய 12 கோடி இந்த புத்திநாதன் சந்திரபாகம் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்கும் அந்த பதிவாக. இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஜனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ராசி கட்ட நவாசி கட்ட 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. 2 கட்ட பார்த்தீங்கன்னா ராசி கட்ட 12 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. 12 கட்ட பார்த்தீங்கன்னா லான் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த லான் போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1ஆம் லக்கணம் முதல் வீடு முதல் பாகம். ஓகேங்களா? அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா லான் போட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எண்ணி வர 12ஆம் பாதத்தோட பதிவு. ஓகேங்களா? அப்போ தசாபுத்தி அதாவது பார்த்தீங்கன்னா நட்சத்திர சார் எப்படிங்க பார்க்குன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களோட ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு நவாசு பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கிரகத்தை கொடுத்துருப்பாங்க. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தை போட்டிருப்பாங்க, வருஷப்படுத்திருப்பாங்க. அந்த நட்சத்திர வாயிலாக தான் உங்களுக்கு தசாபுத்தினாரர்கள் வந்து பயணித்து உங்களுக்கு தசாபுத்தி நடத்தி பலன் அளிக்கிறதா இந்த பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? புரிஞ்சு பதிவு சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? இது சிம்பலக்கண சிம்மராசிக்காக பதிவு பார்க்கணும் கூட அப்படி கிடையாது. சிம்பலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கிர திசை சந்திரபுத்தி நடக்கும்போது லக்கண பாவகரீதி இந்த பலன் அப்படியே பார்த்து அப்படியே பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி தசாபுத்தின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு 3 கோடி 10 கோடி சுக்கிர திசைங்க. சுக்கிர திசையில் பார்த்தீங்கன்னாக்கா 12 கோடி அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சந்திர புத்தி. அப்போ எத்தனை ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, சுக்கிர திசையானது பார்த்து 20 ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்கும். சுக்கிர திசையில் பார்த்தீங்கன்னாக்கா சந்திர புத்தி பார்த்தீங்கன்னா 1 வருடமும் 8 மாதம் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ லக்னத்தில் எண்ணி வர 12ஆம் ராசி என்ன கடகராசி என்ன நட்சத்திரம் பார்த்துலாம். அப்போ என்ன நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க, புனர்பூசம் 4ஆம் பாதம் இருக்குது, பூசம் 1 2 3 4 பாதம் இருக்குது, ஆயில் 1 2 3 4 பாதம் இருக்குது, மொத்தம் 9 பாதம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புனர்பூசம் புனர்பூசங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட சந்திரபாகம் பார்த்தீங்கன்னா இது ஆட்சி வீடு இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா வர்க்கோத்தம் பெறார். அப்போ புஷ்கர மாதம் வாங்கி ஆட்சியும் பெறார், வர்க்கோத்தம் பெறார். அதாவது புஷ்கர மாதம் ஆட்சி, புஷ்கர மாதம் வர்க்கோத்தமம். அப்போ ரொம்ப வலுவாக இருக்கார். அப்போ 12 கோடியவன். ஓகேங்களா? அப்போ வந்து என்ன அமைப்பில் இருக்கார், 12ஆம் பாவம் சம்மந்தப்படுது. 5 8 கோடி சாதனை தான் அவர் வர்க்கோத்தமும் புஷ்கர மாதம் வாங்குறார். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 12 சம்மந்தப்பட்டு 5 8 சம்மந்தப்பட்டு மேலே 12 கோடி டபுளாக சம்மந்தப்படுறார். அப்போ நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உண்டான செலவினங்க. ஓகேங்களா? அப்போ குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி செலவுனுங்க, கண்டிப்பாக டூர் அனுப்புறது, வெளிநாடு அனுப்புறது, வெளியூர் அனுப்புறது, தண்ணி அனுப்புறதுலாம் கட்டாயம் நடக்குங்க. நெட்டு அவங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் காய்ப்பிடி திட்டம் போடுறது, இன்சூரன்ஸ் போடுறது. ஓகேங்களா? சிலர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலகட்டங்களில் ஒரு காதல் திருமணம் பண்ணுவாங்க. இல்லை நாமளும் காதல் திருமணம் பண்ணி வச்சு அனுமதி அனுப்பி வைப்போம், நாமளும் அனுப்பி வைப்போம். இல்லை சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இது மூலிமா பிரச்சனைகள் வம்பு வழக்கில் தேடிக்குவாங்க. அது மூலம் விரயம் செலவு பயணங்கள் போகிற மாதிரி வரும். அதே மாதிரி நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீகத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தா கும்பாபிஷேகம் பண்ணுறது, அது பூர்வீகத்தை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இடம் விட்டு இடம் மாறுறது, இல்லை பூர்வீகத்தை பார்த்தீங்கன்னா பெரிய செலவாக பண்ணி நம்ம ஒரு வீடு ஒரு இடம் அமைப்பு பண்ணி வீடு கட்டி அமைப்பு இருக்கிறது, இல்லை பூர்வீகத்தை வந்து பெரிய பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விரைவு பண்ணி செலவு பண்ணி நம்ம சாதகம் மாற்ற முயற்சி பண்ணுறது. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கும். அப்போ குழந்தைங்களோட பயணம், குலதெய்வ பயணம். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் பயணம், கலைத்துறை பயணம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரம் தந்திரம் உற்சாகரம் இதெல்லாம் இது அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிலையில்லாத பயணமாக இப்போ விரையமாக செலவாக போயிட்டுருப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அநேகமாக ஊர் டு ஊர் போகிறது, வெளிநாட்டில் இருக்கிறது காலம் சிறந்தது. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போல அடுத்த போகலாங்க, அடுத்த என்ன போஸ்ட் வர இல்லைங்களா? அப்போ 6 கோடி 7 கோடி சாரத்தில் 12 கோடி உச்சமாக வரார். இது ஆட்சி பெறார். ஓகேங்களா? புத்தி நடத்துறார். அப்போ வந்து 12ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 6 7 சம்மந்தப்பட்டு மேலே 12 கோடி டபுளாக சம்மந்தப்படுறார். அப்போ நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மனைவிக்கு நமக்கு இடையே பார்த்தீங்கன்னா கட்டாயமாக கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு வருங்க, பிறவனை வரும், பிரச்சனை வரும், கண்டிப்பாக டேஷன் ஏறி இறங்கக்கூடிய சூழ்நிலை வருங்க. ஓகேங்களா? அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா மனைவி விஷயம் உஷாராக இருக்கணும். கூட்டாளி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலில் பிரச்சனை வரும், பெரிய முதலீடு போட்ட பிரச்சனை வரும். அப்போ நம்ம காலகட்டங்களில் பார்த்து சோதனமாக இல்லைனாக்கா நம்மளுக்கு ஏதோ விரயத்தை கொடுத்து செலவு கொடுத்து நம்மளுக்கு வச்சு செஞ்சுட்டு போயிருங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்து உஷாராக சோதனமாக இருக்கணும். தாய்மை விஷயத்தில் கொடுத்துட்டு வாங்குறதுல நம்ம காலகட்டங்களில் ஒரு பஞ்சாயத்து பண்ணுறதோ, ஒரு ஜாமீன் போடுறதோ, ஒரு கடன் கொடுத்து வாங்குறதோ, ஒரு சார்ஜ் சொல்ல போகிறதோ, இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் பார்த்து உஷாராக சோதனமாக இல்லைனாக்கா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுரும். அதே மாதிரி பார்த்து வளர்ப்பு தாய் விஷயத்தையும் சரி, தாய்மை விஷயத்தையும் சரி, வேலை ஆட்கள் விஷயத்தையும் சரி, அனைவர்கிட்டையுமே நம்ம காலகட்டங்களில் பார்த்து உஷாராக விட்டு கொடுத்து ஒரு அனுசரித்து போகணும். சமூகத்துலேயும் அதே மாதிரி தாங்க ஒரு விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். ஓகேங்களா? சரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். நம்ம காலகட்டங்களில் ஒரு சூதாடுறேன், சீட்டாடுறேன் இதெல்லாம் வருங்க. மன ஆசை உண்டு போடணும், மன சஞ்சலத்தை உண்டு போடணும். அதெல்லாம் ஈடுபட கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணும். ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு அடுத்த அடுத்த
ஆயுள் சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தர்ப்பம் ஆட்சிப்பட்டு உங்களுக்கு பற்றி என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க, 12ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆயிலுக்கு பார்த்தீங்கன்னா 2 கூட 11 சாரம் இல்லைங்களா? அப்போ 12ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க, 2 11 சம்மந்தப்பட்டு அது மேலே டபுளாக சந்திரன் ஆட்சிப்பட்டு புத்தி நடத்தார். அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அதாவது வருமானத்துக்காக நம்மளோட தேவைக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோங்க, ஊர் போகிறது, விரயம் பண்ணுறது, நம்ம குடும்பத்தில் உள்ள ஆளுங்களை விரயம் பண்ணுறது, குடும்பத்தோடு பிரிஞ்சு இருக்கிறது, குடும்பத்தோடு வெளியூர் போயிடுறது, இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணம் பண்ணுறது, மூத்த சகோதரிகளுக்கு ஒரு உதவி பண்ண போய் அவங்க எண்ணத்தை நிறைவேற்ற போய் அது நம்மளுக்கு பிரச்சனையாகி நம்ம விரயம் பண்ணி செலவு பண்ணி நாம் அந்த இதை நடத்துறது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு காலத்தை விஷயம் சரி, ஒரு 2ஆம் தார விஷயத்தையும் உஷாராக இருக்கணுங்க. வர மாதிரி 2ஆம் தாரம் இருக்கிறது நம்மளுக்கு பிரச்சனையாகி டைவர்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை வருங்க. இல்லைன்னா 2ஆம் தாரம் உள்ளுக்குள்ளே வந்து நம்ம அதுக்குள்ளே போராடி பயணிச்சிட்டு இருப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய முதலீடு போட்டால் அடுத்த முதல்ல நம்ம பயணிக்கிறது, அடுத்த தொழில் அமைச்சு கொடுத்து நாம் அதில் பயணித்து செலவு பண்ணி நல்ல லாபத்தை பெறுறது, அது மூலம் விரயத்தை பார்க்குறது, வெளியூர் போகிறது வர்றது, போக்குவரத்து, இதெல்லாம் பார்த்து உசாராக சூதனமாக இருக்கணும். ஓகேங்களா? நீ எவ்வளோ சொல்லிட்டு போனால் பயணிச்சு பாருங்க, சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டமும் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.